ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். புளி ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள். ரசம் தாளிக்கிறது எப்படி சொல்கிறேன். கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். என்ன சூடாகிடுச்சு பாருங்கள். தாளிச்சுட்டு அரைச்சி வச்ச மசாலா தாளிக்கிட்டு ரசம் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா அங்கே பாருங்கள், புளி தண்ணி இன்னும் அதில் போடணும். புளி தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். நான் ஒரு 100 கிராம் புளி போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரசம் தேவை, அதுக்காக. இப்போ கொத்தமல்லி மேலே போடணும், கருவேப்பிலை போடணும். பாருங்கள், ரசம் உப்பு கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டேன். கருவேப்பிலை போடுறேன் மேலே. அங்கே பாருங்கள், கொத்தமல்லி, நல்லா சூப்பராக இருக்குது. நுரை ஃபுல்லாக மேலே வரும். ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. பாருங்கள், ரசம் கொதி வந்துடுச்சு. இப்போ கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.